பல்வேறு கருத்து கணிப்புகள் திமுக முந்தும் என்றாலும் ஒரு சில கருத்து கணிப்புகள் ஒரே ஒரு கருத்துக்கு தாவேகா முந்தும் என்றார்கள். தற்போது கிட்டத்தட்ட அது உறுதியாக மாறிக்கொண்டிருக்க என்பதை தான் தற்போதைய முன்னிலை நிலவரங்கள். மீண்டும் சொல்கிறேன், இது முன்னிலை நிலவரங்கள், இறுதி தீர்ப்பு அல்ல. முன்னிலை நிலவரங்களின் அடிப்படையிலே தாவேகா ரேஸில் முந்துகிறது. புதிய சரித்திரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் விஜய். என்டிஆருக்கு பிறகு மிகப்பெரிய சரித்திரத்தை கொண்டு படைக்கப் போகிறாரா விஜய் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் தற்போதைய நிலையிலே தாவேகா முந்திக் கொண்டிருக்கிறது. 91 இடங்களிலும் 62 இடங்களில் அதிமுகவும், திமுக 55 இடங்கள் என்ற வகையில் இருக்கிறது. ஆனால் இது தற்போதைய நிலையை கடும் போட்டி நிலவுவதால் தொங்கு சட்டப்பேரவை வந்து விடுமோ என்ற ஒரு ஐயமும் இருக்கிறது. அதையும் மறுப்பதற்கில்லை. என்றால் 90, 50, 60 என்று இருக்கிறார்கள். எனவே எந்த நேரத்திலும் இதன் முடிவுகள் மாறலாம். 2ஆம் சுற்று 3ஆம் சுற்று இவிஎம்கள் திறக்கப்படும் பொழுது வாக்குகள் மாறலாம். எனவே பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தற்போதைய நிலையிலே தாவேகா முந்துகிறது என்பதுதான் நமக்கு கிடைத்த மிக முக்கியமான தகவல். கோபியிலே தற்போது மிக முக்கியமான அடுத்த பிரேக்கிங் செய்தி. கோபி செட்டிப்பாளையத்தில் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் ஒன்றாக இருந்து பிறகு தாவேகாவின் மிக பெரும் நிர்வாகியாக இணைந்த செங்கோட்டையன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். பின்தங்குகிறார் செங்கோட்டையன். தாவேகாவுக்கு கிடைத்த முதல் அதிர்ச்சி தகவல் இது. தாவேகாவுக்கு கிடைத்த முதல் அதிர்ச்சி தகவல் தற்போதைக்கு இந்த 10 மணி அளவிலே இந்த கிடைத்த தகவல். தாவேகாவின் மூத்த நிர்வாகிகளில் ஒருவரான செங்கோட்டையன் பின்தங்குகிறார். கோபி செட்டிப்பாளையத்தில் பின்தங்குகிறார். பொள்ளாச்சியில் அதிமுக முன்னிலை, பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னிலை பெற்றிருக்கிறார். திருவையாறிலே திமுக முன்னிலை, மாதவரத்திலே தாவேகா முன்னிலை, மாதவரம் தொகுதியிலே தாவேகா முன்னிலை, ஏற்காட்டிலே அதிமுக முன்னிலை, மதுரை கிழக்கிலே திமுக அமைச்சர் மூர்த்தி முன்னிலை, மடத்துக்குளத்திலே திமுக முன்னிலை, கோபியிலே செங்கோட்டையன் பின்னடைவு. மிக முக்கியமான தகவல், செங்கோட்டையன் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் என்ற தகவல். விளவங்கோடிலே விஜயதாரணி 3ஆம் இடம். அடுத்த அதிர்ச்சி, பாஜக வேட்பாளர், காங்கிரசிலிருந்து பாஜக சென்ற வேட்பாளர், விளவங்கோடு தொகுதி முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி விளவங்கோட்டிலே 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் வேட்பாளர் முதல் இடத்திலும் தாவேகா 2ஆம் இடத்திலும் இருக்கிறது. பாஜக வேட்பாளர் விஜயதாரணி 3ஆம் இடத்திலே இருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கிறது. மிக முக்கியமான அடுத்த பிரேக்கிங் செய்தி, சென்னையின் 16 தொகுதிகளிலும் தாவேகா முன்னிலை. சென்னையின் 16 தொகுதிகளும் தாவேகா முன்னிலை. இதுவரை வரலாறு காணாத வகையிலே தமிழக வெற்றி கழகம் சென்னையின் 16 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றிருக்கிறது என்ற அதிர்ச்சி தகவல் மற்ற கட்சிகளுக்கு, தாவேகாவிற்கு இன்ப அதிர்ச்சி. 16 தொகுதிகளிலும் தாவேகா மிக சிறப்பாக செயல்படும் என்று கூறியிருந்தார்கள் சென்னையிலே. ஆனால் சென்னையின் 16 இடங்களிலும் தாவேகா முந்துகிறது என்பது மிகப்பெரிய தகவலாக இருக்கிறது. 9:45 மணி நிலவரப்படி சென்னையின் 16 தொகுதிகளும் தாவேகாவின் விசில் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. எங்கு நோக்கினும் சென்னை தலைநகரிலே விசில் 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 என்றுதான் சொல்கிறார்கள். விசில் போடு என்பார்களே, சென்னை சூப்பர் கிங்ஸின் விசில் போடு. தற்போது தலைநகர் சென்னையிலே விசில் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்கு நோக்கினும் விசில் சத்தம். தாவேகா முந்துகிறது. 16 தொகுதிகளிலும் தாவேகாவின் கொடி பறக்கிறது. தற்போதைய நிலைக்கு இது உண்மையிலேயே ஒரு வரலாற்று சாதனையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதான் கூற வேண்டும். 16 தொகுதிகளின் வெற்றி அல்ல, ஆனால் முந்துகிறது தாவேகா என்பதுதான் தற்போதைய நிலவரம். ஆனால் தாவேகா கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளுக்குள் இந்த அளவுக்கு சந்திக்கும் முதல் தேர்தலிலேயே இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நடைபோடும் விஜய் ஒரு வரலாற்று நாயகனாக மாறுகிறார் என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த முன்னிலை நிலவரங்கள் கொடுக்கும் செய்தி. வரலாற்று நாயகனாகிறார் விஜய். இதுவே ஒரு தலைப்பாக போடலாம். வரலாற்று நாயகனாக மாறுகிறார் விஜய் என்றே போடலாம். என்றால் இந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை எந்த ஒரு தலைவரும் ஆரம்பித்த முதல் தேர்தலிலே சந்திக்கும் முதல் தேர்தலிலே ஏற்படுத்தவில்லை என்பதுதான் மிக முக்கியம்.